வல்லினம் நிகழாமா அப்படின்னு கொஞ்சம் வார்த்தைகள் கொடுத்திருக்காங்க 9ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்துல. இது வந்து கற்பவை கற்றபின் அதுல புக் பேக் கொஸ்டின்ஸ்ல இருக்கு, பார்க்கலாமா? பெட்டி செய்தி, இதுல இருக்க வல்லினம் என்னது? இச்சு. இங்க எதுக்காக இச்சு வந்திருக்கு அப்படின்னா, இப்போ வந்து செய்தி, இது வந்து என்னது? காமனா உள்ள ஒரு தகவல், செய்தி. என்ன செய்தி? பெட்டி செய்தி. அப்போ செய்தியில வந்து பல வகைகள் இருக்கு, அதுல பெட்டி செய்தி ஒரு வகை. அப்ப இது பெயரொட்டு பண்பு தொகை, பெட்டி செய்தி. அடுத்தது விழா குழு, தனி குறில் இருக்கு. லா வந்து என்னது? ஆகார வரிசை, தனி குறிலே அடுத்து வரக்கூடிய ஆகார வரிசையில வல்லினம் வரும், அப்போ இக்கு வந்திருக்கு, விழாக்குழு. அடுத்து கிளி பேச்சு, கிளி போன்ற பேச்சு, உவமை தொடர். அப்போ கிளி பேச்சு, கிளி போன்ற பேச்சு, அங்க வந்து இப்போ வந்திருக்கு. அடுத்து தமிழ் தேன், தேன் போன்ற தமிழ், அப்படியே திருப்பி போட்டோம்னா அப்ப இது என்னது? உருவகம், தமிழ் தேன் இத்து வந்திருக்கு உருவகத்துல. தைப்பூசம், ஓரெழுத்து ஒரு மொழி தை, அது பக்கத்துல வல்லினம் வந்திருக்கு. கூட கொடு, அதாவது விட கூட, இந்த 2 எழுத்து வார்த்தை வரும்போது அங்க வந்து வல்லினம் வரும். அப்போ கூட இந்த வார்த்தை வந்ததுனால இக்கு வந்திருக்கு. கத்தியை விட கூர்மை, இங்க என்ன வந்திருக்கு? விட வந்திருக்கு. கூட விட, இது வரும்போது நமக்கு வல்லினம் வரும். அடுத்தது கார் பருவம், பருவங்கள் நிறைய இருக்கு. மழைக்காலம், குளிர்காலம், அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல, அதுதான் நம்ம வந்து பருவங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப கார் அப்படின்னா மழை, அப்போ கார் பருவம், கூதிர் பருவம் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. அப்ப இது வந்து 2 பேர், இது பேரொட்டு பண்பு தொகை, அதனால இங்க வந்து இப்போ வந்திருக்கு, வல்லினம் மிகுந்திருக்கு. பண்டை காலத்துல தமிழ் மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பௌர்ணமி வந்துட்டாலே முழு நிலவு நாள் அன்னைக்கு ஆத்தங்கரை பக்கத்துல இருந்து அந்த ஆத்தங்கரை மணல்ல, கடற்கரை மணல்ல அங்க ஒரு சின்ன கோயில் இருக்கு, அங்க கோயிலுக்கும் போயிட்டு அந்த ராத்திரியில வந்து தங்களுடைய குடும்பத்தாரோட சேர்ந்து உட்கார்ந்து நிலாச்சோறு சாப்பிடுவாங்க. நான் எதுக்கு இது சொல்றேன்? நிலாச்சோறு அந்த வார்த்தையில வந்து வல்லினம் மிகுமா மிகாதா? கமெண்ட்ல சொல்லுங்க. மிகும் அப்படின்னா எதனால, மிகாது அப்படின்னா என்ன காரணத்தினால, அதற்கான விதி என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் கேட்ட வார்த்தை வந்து நிலாச்சோறு.